வர வர கிளாஸ் ரொம்ப போர் அடிக்கி பத்தியா ரேகா? ஆமா, வர வர கிளாஸ் ரொம்ப போர் தான் அடிக்குது. இருந்தாலும் நாங்க வீக்கெண்ட்னா வீட்ல இருக்க மாட்டோம், எங்கேயாச்சும் அப்படி போயிருவோமா. அதனால எனக்கு அவ்வளோ தெரியல. கிளாஸ் 5 days போர் அடிச்சாலும் 2 days என்ஜாய் பண்றேன்ல, அதனால தெரியாடி. நீங்க வீக்கெண்ட் போவியா? நான் எங்க வீக்கெண்ட் போறதுக்கு, ஹாஸ்டல்லானா ஹாஸ்டல்ல இருந்து எங்கடி போறதுக்கு? ஊருக்கு போனாலும் அப்படிலாம் எங்க வீட்ல எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படி இப்படி, அது ரிலேட்டிவ்க்கு ஃபங்க்ஷன் வந்தா மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க. அல்லாம ஒன்னும் எங்கேயும் போறது கிடையாது. ஆனா உனக்கு நல்லா குடுத்து வச்ச லைஃப்டி. வீக்கெண்டுனா ஒரே ரவுண்டிங் தான். கொடைக்கானல் போயிடுவேன், திடீர்னு பார்த்தா ஃபாரஸ்ட் ஏரியா போயிடுவேன், அப்புறம் பெரிய விஐபி ஸ்வீட் இந்த இது டின்னருக்குலாம் போயிடுவேன். கிரேட் தாண்டி உன்னோட லைஃப். ஆமாடி, எனக்கு சும்மா இப்படிலாம் வீட்ல எல்லாம் இருக்கிறது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, போரு. எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன் ஃபர்ஸ்டே, வெனஸ்டே சொல்லி வச்சிருவேன். அப்பா, சாட்டர்டே சண்டே வந்து எங்கேயா கூட்டிட்டு போயிருங்க, இல்ல எங்கேயா டின்னருக்காவது போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிடுவேன் எங்க அப்பாட்ட ஃபர்ஸ்டே. எங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதுனால எங்க அப்பாவுக்கு தெரியாத ஆளே கிடையாது. எல்லாத்தையும் தெரியும், எங்கனாலும் போலாம், ஃப்ரீ தான். என்ன சொல்றதுக்கு, போன வாரம் கூட தாஜ் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டு வந்தோம், தெரியுமா? என்ன தாஜ் ஹோட்டலா? அது பாம்பேல எங்கேயோ இருக்குல்ல சொல்லுவாங்க. நீ எப்படி பாம்பே போன? ஐயோ, பாம்பேல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுட்டா எதுவும் கப்சா கட்ட முடியாத. சரி, இருந்தாலும் சொல்லுவோம், நம்ம சொல்லதானே எதுவும் நம்புவோம். அப்படிலாம் இல்லடி, பாம்பேல இருக்கிறது வந்து மெயின், அதோட பிரான்ச்சஸும் இருக்குல்ல. நான் வந்து போன வாரம் இங்க மெட்ராஸ் போனேன், அங்குள்ள தாஜ் ஹோட்டல் போனேன், நல்லா இருந்துச்சு. அங்கேயும் பாம்பேல இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா அது மெயின், நம்ம பிரான்ச்சஸ் இருக்குல்ல, இது பிரான்ச் அதோட. பரவாயில்லடி, நல்லா கொடுத்து வச்சவதான் நீ. சரியான பில்டப் புத்தியா இந்த ரேகா. ஆமா மகேஷ், ரொம்ப சரியான இல்ல, ரொம்ப 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 பில்டப். ஒரு இடம் போயிருக்க மாட்டா, பார்த்தா வீட்டுல அழுக்கு நைட்டி போட்டுதான் சனிக்கிழமை ஆயிட்டுமா உட்காந்துருப்பா. ஆனா திங்கக்கிழமை கேட்டு போயிரு, நான் அங்க போனேன், ஸ்டார் ஹோட்டல் போனேன், அந்த ஆக்டர் வீட்டுக்கு போனேன், அப்படி இப்படின்னு அளந்து விடுவா. எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டோடிதான், எனக்கு அவங்க வீடு இருக்குன்னு தெரியாது, எங்க ரிலேட்டிவ் வீடு ஒருத்தங்க வீடு அங்கதான். அப்ப அப்படி போறேன், அவன் நைட்டியும் போட்டு வெளியே ஹெட்போன் வச்சு பாட்டு கேட்டிருக்காளா பேசிட்டு இருக்கான்னு தெரியல. நின்று அப்ப நான் என்னடா ஆளு மேக்கப் இல்லாம பாக்க சைக்கிள மகேஷ், நான் வேற பிள்ளைன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா போறாங்க வீட்டுக்குள்ள. ஓ, இதுதான் இப்ப ரேகா வீடும்னு நினைச்சுக்கிட்டேன். அப்ப அடுத்த நாள் காலேஜுக்கு வரேன், அந்த ஒரு சாப்பிடலாம் இன்னைக்கு பத்தியா, அதுகிட்ட சொல்லுதா, நாங்க எங்க போனோம், அது எங்க இந்த படத்துக்கு போனோம், அதுவும் எங்க பெங்களூர்ல போய் தேட்டர்ல போய் படம் பார்க்க போனாலாம். இந்த கதையை அந்த லூஸ்ட சொல்லுதா. அதுவும் அப்படியா அப்படியா, நீ குடிச்சு வச்சவமாக்கா, அப்படி இப்படின்னு அந்த லூஸ் சொல்லுது. இதெல்லாம் எனக்கு பழகி தேட்டியா. ஓ இப்படி அப்படியா? ஓ இப்படி எல்லாம் பில்டப் விடணும்னு என்ன இருக்கு சொல்லு. நம்ம காலேஜ்ல பார்த்தா மேக்சிமம் எல்லாருமே ரொம்ப ரிச்சான வீட்டுல உள்ளவங்க தான், கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் பாவப்பட்டவங்களா வர்றாங்க. அதுக்கு எல்லாருமே கதை கட்டினா எல்லாருமே கதை கட்டலாமே, சரியான இதுதான் வித்தியா. நான் ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன். முன்னாடியே எனக்கு தெரியும் நம்ம ஒருத்தங்க மூத்த பத்தாவது பெரிய படம் அப்படின்னு பார்த்தாலே எழுதி ஒட்டிருக்கு பெரிய படம்னு. நான் அதான் என்னன்னே பேசவே மாட்டேன், அவளும் பேச மாட்டா. அன்னைக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காண்டி போய் நிக்கேன். அப்போ வந்து தும்முலாட்டு எனக்கும் சேர்த்து கட்டிடு பே பண்ணிடு, நான் ஒரு இடம் போகணும் அப்படின்னு. நான் என்ன எங்க போற அப்படின்னு. அப்போ அவ சொல்லுவா, என்ன சென்னை போறோம் ஈவினிங், ஃபிளைட் புக் பண்ணிருக்கு, அப்பா போன் பண்ணாங்க அப்படி இப்படின்னு. இது ஒரு படம் ஆச்சா, சரி கொண்டாந்து சொல்லி கட்டினேன். அடுத்த நாள் பார்த்தா காலேஜ் வந்துட்டா. ஏன்னா ஒரு நாள்லயே சென்னைக்கு ஃபிளைட்ல போயிட்டு உடனே வந்துட்டா போல. வா, வீட்டுல எப்படிதான் இதை வச்சு மேய்க்காங்களோ தெரியல. ஹாய் ஹாய் உமா, மகேஷ், அப்பதே வந்துட்டீங்களா? ஆமாப்பா மணி, ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர். நீ இப்பதான் வரியா? ஆமா ஆமா உமா, சரி நான் உங்கள்ட்ட எல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும், அதான் வந்தேன் சீக்கிரமே. இந்த மகேஷ், உமா, கண்டிப்பா நாளை கழிச்சு எங்க வீட்டுல பால் காய்ச்சி இருக்கு, கிரகப்பிரவேசம். ரொம்ப பெருசாலும் கட்டல, கொஞ்சம் சின்னதா தாண்டே கட்டியிருக்கோம். எங்க அண்ணனுக்காக வீடு கட்டியிருக்கோம், மேரேஜ் பார்த்திருக்கோமா, அதுக்காக அவங்களுக்கு வீடு கட்டியிருக்கோம். அதான் பால் காய்ப்பு, கண்டிப்பா நீங்களாம் வரணும், சரியா? மகேஷ் வந்துருவில்ல? உமா அப்படியே பூமாரி, சரி வந்தா முடிஞ்சா கண்டிப்பா வரேன், சரியா? எனக்கு ஊருக்கு வேற போக வேண்டியது இருக்கு, பாத்துட்டு சரியா போகலன்னா கண்டிப்பா வருவேன். நான் வர்றேன், சரியா? ஆனா வந்து காலையில வர முடியாது, ஒரு ஆஃப்டர்நூன் அப்புறம் தான் வருவேன், ஓகேவா? சரி, கண்டிப்பா வந்தா சரிதான். சரி, அவங்கள்ட்டையும் சொல்லுவேன், கிளாஸ்ல உள்ளவங்கள்ட்டையும் போய் சொல்லணும். ஹாய் ரேகா, தியா. ஹாய் பூமாரி. என்ன? இல்ல இல்ல தியா, ரேகா, எங்க வீட்டுல வந்து ஞாயிற்றுக்கிழமை பால் காய்ப்பு வச்சிருக்கோம். வீடு சிம்பிளா தான் கட்டியிருக்கு அண்ணனுக்காக, அண்ணனுக்கு பொண்ணு பாத்திருக்கா, கல்யாணம் கூடிய சீக்கிரம், அதான் சின்ன வீடா கட்டியிருக்கோம். பால் காய்ப்பு, கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. என்னால ஒன்றும் வர முடியாதுப்பா, எனக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்குது. சாட்டர்டே சண்டே நான் என்ன பார்க்கவே முடியாது, பால் காய்ப்புக்கு அந்த மாதிரிலாம் என்னால வர முடியாது, ஓகேவா? இல்ல வாங்களேன், நானும் பட்னாலா என் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு எனக்கு யாரும் கிடையாது. காலேஜில் படிக்க முடியாததான் என் ஃப்ரெண்ட். வீட்டுல அம்மா தான் உனக்கு ஃப்ரெண்டானா சொல்லுன்னு சொல்லி
அப்படின்ட்டு பார்த்தேன். சரி முடிஞ்சா வாங்க. முடிஞ்சா வர்றோம். என்ன யுகன்ட்ட சொல்லல? யுகன்ட்ட சொல்லலாம் பார்த்தேன், யுகனை காங்கல. சரி உங்கள்ட்ட முதல்ல சொல்லிட்டு போமேன்னு தான் வந்தேன். சரி இவங்க எங்க இருக்கான்னு தெரியல, நான் பாக்குறேன். கிண்டல் பண்றேன்னு கூட அவளுக்கு தெரியல பாரு ரேகா. இவன்ட்ட சொல்லலன்னு கிண்டலு கேக்குறேன். ஆமா சொல்லணும்னு சொல்லிட்டு போறா. இவளையெல்லாம் எங்கிட்ட இருந்தா காலேஜுக்கு அனுப்புவாங்களோ தெரியல. ஆமா சண்டே ஃப்ரீனா போலாமா? பால் கைப்புக்கு நல்லா சூப்பரா ஒரு ஃபுட் சாப்பிட்டுட்டு வரலாம், போமா? சேச்சே, நான் இந்த மாதிரி வீட்டுக்குலாம் நான் வர மாட்டேன். என்னோட மைண்ட் தாட் எப்பவுமே ஹையா தான் இருக்கும். நான் போய் சாப்பிட்ற ஒரு ஹோட்டலா இருந்தாலுமே அது பெருசா இருக்கும்னு எதிர்பார்ப்பேன். இவங்க வீட்டுல எல்லாம் போய் நான் சாப்பிடாதா? சேச்சே, நடக்கவே நடக்காது. ஆமா, யுகனும் இவளும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களே. அவனும் பெண்ணு நோட்டு எதுனாலும் அவட்ட தான் வாங்குவான். ஏதாவது சொன்னாலும் அவட்ட தான் சொல்லுவான். வேற ஏதாவது கிளாஸ்ல பிள்ளைங்கிட்ட பேசுறானா பத்தியா? இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாண்டிங் போயிட்டு இருக்கு பத்துக்கோ. ஆமா நானும், எனக்கு இந்த டவுட் கொஞ்ச நாளாவே இருந்துச்சு. சரி ஒரு நாள் கண்டுபிடிச்சிரும் அவன் தானே. ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சிட்டாங்க. சரி வா மகேஷ் போலாம். லேய் இல்ல, இவ்வளவு நேரம் அந்த உமா பிள்ளைகிட்ட கடலை போட்டு வந்தாச்சா? அப்பா பேசாத ரியாசு, பாத்துக்கோ. அந்த பிள்ளை இந்த ரேகா பிள்ளை பத்தி கொஞ்சம் ஏதோ குறை சொல்லிட்டு இருந்து, அதை என்னன்னு கேட்டு இருந்தேன், அவ்வளவுதான். உடனே அந்த ஏதாவது சொல்லிருவிய? லேய், ஒரு பொம்பளை பிள்ளை இன்னொரு பிள்ளைய பத்தி குறை சொல்லதான் செய்யும். அதை நீ வந்து கேட்டுட்டு வந்திருக்க பத்தியா உன்னையெல்லாம்? சரி என்ன என்ன குறை சொன்னா? அது ஏதோ குறை சொன்னான்னு வையன். இந்த பூமாரி வந்தா, பூமாரி பாவம்ல அந்த பிள்ளை, ஒரு விவரமே இல்ல, வெகுலி பிள்ளையா இருக்கு அந்த பிள்ளை. வந்து இந்த இது பார்த்து அவங்க வீட்டுல ஏதோ பால் காய்ப்பு ஃபங்க்ஷனா சண்டே. அப்ப என்கிட்ட சொல்லிச்சு, நான் என்ன நாங்க இருந்தா வரமா இல்லாட்டா வர முடியாது அப்படின்னு. அப்ப அந்த ரேகா திமிரு பிடிச்சோன்னு என்னால அவள்கிட்ட போய் சொன்னா, இப்படி ஞாயிற்றுக்கிழமை பால் காய்ப்பு இருக்கு, எல்லாரும் கண்டிப்பா வந்துங்க அப்படின்னு. அதாவது வரேன்னு சொல்லணும் இல்ல வரலன்னு சொல்லணும். அது எனக்கு நிறைய கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கு, அதனால வர முடியாது அப்படின்னு முகத்துல அடிச்சாலும் சொல்லிட்டு. சரி அது மட்டுமா சொல்லிச்சு, இந்த அந்த அந்த இன்னொன்னு ஒன்று அரை வைக்கிறது அதுவா கூட சுத்தமே. அவள்கிட்ட சொல்லுதா, இந்த மாதிரி சீப்பா உள்ளவங்க வீட்டுக்குலாம் நான் போக மாட்டேன், என்னோட மைண்ட் தாட் எப்பவுமே ஹை லெவல்ல தான் இருக்கும், நான் பெரிய லெவல்ல தான் போவேன் அப்படி இப்படின்னு வழக்கம் போல பில்ட்ட போட்டுட்டே இருந்தா. அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி இருந்து வந்துட்டு போல. அதுல அந்த கூட இருக்கலாம் அந்த அரவை கிட்ட சொல்லுது, யுகன்ட்ட நீ சொல்லலையா? யுகன் எங்க, உனக்கு தானே தெரியும், அந்த மாதிரி கிண்டலா பேசுதா. இந்த பிள்ளைக்கு ஒன்னும் விவரமே இல்ல. இது யுகன்ட்ட தான் நான் சொல்லதான் இவனை தேடிட்டு இருக்கேன், காணல சொல்லிட்டு இது பாவம். ரேகா பிள்ளை கொஞ்சமா இருக்கா, ரொம்ப பண கொழுப்பு தான். ஆமா மாப்பிள்ள, அந்த ரேகா பிள்ளை வந்து துள்ளிட்டு வந்து தெரியுது. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு வாடா போடான்னு கூப்பிடுது, பேர் சொல்லி கூடுது. எப்படி இருக்கு வாடா போடா, இன்னும் வீட்டுல வச்ச வேலைக்கார மாதிரினா. அன்னைக்கு புக்கு கீழே விழுந்து கிடக்கு, அதை எடுத்துட்டாடா அப்படின்னு கேக்கு. ஏண்டா நானும் சரி என்ன செய்ய, போலீஸ் எல்லாம் அவங்க அப்பா அப்படின்னு எடுத்து கொடுத்தேன். ரொம்ப திமிருதான். நம்ம பாரு யுகன்லாம் எவ்வளவு வசதி, வசதி உள்ளுன்னு வெளியே நம்மளா வெளியே சொன்னாதான் தெரியும். அந்த அளவுக்கு அவன் நடக்கதே அப்படி. நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், நம்ம கூட சகஜமா பேசுவான், சகஜமா பழகுதான். அந்த பிள்ளை அப்படி இல்ல, ரொம்ப தெனாவிட்டு. பூமாரியை கிண்டல் பண்ண வச்சுஞ்சா நீ பாத்தியா? பாத்துட்டு தானே யுகன் வந்து சொல்றேன், சும்மையா சொல்லுவேனா? இல்ல ரேகா ரொம்ப கொண்டுட்டு தான் தெரியுதா? நானும் பாத்துட்டு தான் இருக்கேன், ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்றா. படிச்ச பொண்ணு மாதிரியே இல்ல. அவங்க அப்பா போலீஸா இருக்கட்டு, அதுக்காக மிஸ்பிஹேவியர் பண்ணக்கூடாதுல்ல. ஒரு இன்னசென்டான பொண்ணு பூமாரி. பொண்ணு சொல்றேன்னா சரி வரேமா, இல்லையா என்னடா வர முடியல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்காக திமுரு பேச்சு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவளுக்கு ஒரு நாள் ஏதாவது பண்ணணும்டா, பண்ணி திமுரு அடக்கணும் பத்துக்கோ. சந்தர்ப்பம் வரும்ல, அப்ப பாத்துக்கலாம். இதுலயா மாத்தாமே போவா. பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம கூட போகலாம்டா. ஆனா நம்மள மாதிரி மனுஷங்களை மதிக்க தெரியணும். என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி தந்த விஷயமே அதான். பணம் இருக்கும் இது இல்ல அப்படின்னு, நம்மகிட்ட பணம் காசு எதுவுமே இல்லைன்னு நீ நினைச்சுக்கோ. நம்ம கிட்ட வரவங்களை நம்ம நல்லபடியா மதிக்கணும். நல்ல ஏதாவது கேட்டாலும் தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு சொல்லணும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். திமிரு பேச்சு இந்த ஆணவம் எதுவுமே இருக்கக்கூடாது யுகன். அப்படிதான் என்ன சின்ன பிள்ளையிலேயே சொல்லி வளர்த்தது அப்படிதான். இது ரொம்ப மோசம் இந்த பொண்ணு. சரி பாத்துக்கலாம், நம்ம கிளாஸ் தானே. டே ஹெச்ஓடி வராருடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கிளாஸ் ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் கிளாஸ் போகல? நீங்க கிளாஸ் போங்க, கோ. இல்ல சார், இவன் தான் சொன்னா ஃபர்ஸ்ட் பெல் அடிச்ச உடனே கிளாஸுக்கு போனா கெத்தா இருக்காதான், செகண்ட் பெல் அடிச்சும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போனாதான் எல்லா பிள்ளைகளும் நம்மள பாக்கும் கெத்தா இருக்கணும் அப்படி சொன்னா சார். சும்மா இல்ல, என்ன இழுத்து கொடுக்கணும் எப்ப அப்படி சொன்னேன் சார்? இல்ல சார் நான் அப்படி சொல்லவே இல்லை சார். ஓகே கிளாஸுக்கு போங்க, டைம் ஆகுது. என்னடா பூமாரி இன்னும் காணல? பூமாரியை பார்த்தேன்னு சொன்னான்ல. ஆமா பார்த்தனாலதான் நெட்டையும் சொன்னா. ஒருவேளை உன்னைய தேடி அலைஞ்சிட்டு இருக்காளே என்னவோ. சரி அலைஞ்சிட்டு இல்லாட்டா எப்படியும் கிளாஸ் தானே வந்தாகணும், வருவா. யுகன், பூமாரி வந்துட்டா பாரு. என்ன பூமாரி அப்பதே வந்துட்டேன்னு சொன்னா, எங்க போயிட்டு வர? ஆமா யுவன், அதையும் கேட்க அப்பதே வந்துட்டேன். உன்னைய தேடிதான், இப்ப எக்ஸ்டென்ட்ல இருப்பேல்ல, அதான் உன்னைய தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். பார்த்தா பெல் அடிச்சிருச்சு, படி ஏறி வரக்குள்ள இன்னொரு பெல் அடிச்சிருச்சு. நம்ம கிளாஸ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேன், உன்ட்டையும் அவள்கிட்ட எல்லாம் சொல்லவே இல்ல. அது ஆனா அன்னைக்கு சொன்னேன்ல, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்காக வீடு கட்டிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ரொம்ப பெருசாலாம் இல்லப்பா, சின்ன வீடாதான் கட்டிட்டு இருக்கோம்.
அதான் ஞாயிற்றுக்கிழமை கிரகப்பிரவேசம், பால் காய்ப்பு வச்சிருக்கோம். கண்டிப்பா வரணும். சரியா யுகன்? வீட்ல எல்லாத்தையும் சொல்லு, கண்டிப்பா வாங்க. ராஜு, நீயும் கண்டிப்பா வரணும். சரியா? மகேஷ் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டுக்கு வரணும். சரியா? சரி பூமாரி, சண்டே சரி கண்டிப்பா வர்றேன். சரியா? கண்டிப்பா வரணும் யுகன். வரமாட்டேலாம் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எல்லாரும் வாராங்களோ என்னமோ எனக்கு தெரியாது, நீ கண்டிப்பா வரணும். என்ன? சரி பூமாரி, உனக்காக கண்டிப்பா எந்த ஒர்க் இருந்தாலும் போட்டுட்டு கண்டிப்பா உனக்காக வருவேன். சரியா? பால் காய்ப்புக்கு என்னடா போலாம்ல? யுகன் சொன்னா அப்பிட்டு இருக்கு. கண்டிப்பா நாங்களாம் வந்துருவோம். என்ன குமாரி? பத்தியா ரேகா, பாரு கிளாஸ்ல எல்லாரும் போறாங்க போல, நம்ம 2 தான் போகாம இருக்க போறோம். நம்மளும் போவோமா? எனக்கு போக விருப்பம் இல்ல. சரி பாத்துட்டு சொல்றேன். சரியா? சாட்டர்டே ஈவினிங் நான் கால் பண்றேன். போறதா இருந்தா நம்ம சண்டே போலாம், இல்லாட்டா பாத்துக்கலாம். ஆமா நமக்கு எல்லாத்துக்கும் சண்டே வந்து குமாரி வீட்டுல சாப்பாடு, அப்படிதானே?